தங்கத்தட்டிலே அக்கார வடிசலும் அறுசுவையுண்டி மருந்தி அருந்தி பழக்கப்பட்ட பெருந்தனக்காரரே, எடுத்துக்கொள்ளும் உமது ஆகாரத்தை. கூழ வேண்டாம் கணேஷ். என் குழந்தையின் திருமுகத்தை எனக்கு ஒரே ஒரு முறை காட்டுவேன். 7 ஆண்டுகள் என்று மறுபிறப்பு என ஒன்று இருந்தால் 7 ஜென்மத்துக்கு உன் கைதியாகவே வாழ்கிறேன். உன் காலடியிலேயே சாகிறேன் கணேஷ். கணேஷ், ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வினாடி என் பிரேமாவை எனக்கு காட்டி கணேஷ். என்னை பார் கணேஷ். உன் தாயிடம் தகாத விதத்தில் நடந்து கொண்ட தருதலை செத்து விட்டான். உன் தகப்பன் மீது தப்பு குற்றம் சுமத்திய கைவன் மக்கி மண்ணாக விட்டான். நான் புது பரோபகார் கணேஷ். என்னை பார், நான் புது பரோபகார். பேருக்கேற்றபடி நடந்து கொள்ள துடிக்கும் பெருந்தகையால் என் கோரிக்கை மறுக்காத கணேஷ். கணேஷ் கணேஷ் போகாத கணேஷ். உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். உனக்கு ஒரு மகள் இருந்து அவள் உன்னை பிரிந்திருந்தாள். நீ அவளை பார்க்க தவிக்க மாட்டாய். அவள் பாலுவை போன்ற ஒரு கொலைக்காரனின் கோரப்பிடியிலே சிக்கியிருந்தாள். எப்பாடுபட்டாவது அவளை விடுவிக்க துடிக்க மாட்டாயா கணேஷ்? கணேஷ், என் தங்க இருக்கிறது. உன்னை அந்த கொலைகாரன் என்ன பாடுபடுத்துகிறான், என்னென்ன சித்திரவதைகள் செய்கிறான். இந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்ய முடியாத நானாகும் அர்த்தம் இல்லை. இல்லை, நான் பாவி கொலைகாரன். பிரமாதம் பிரமாதம் மிஸ்டர் கணேஷ். ரொம்ப பிரமாதமா இருக்கு மங்களம். ஆமா, என்ன செலவா இருக்குங்க? ஜாஸ்தி ஒண்ணு ஆகல. 6 லட்சம் ரூபாய் தான் ஆச்சு. ஓ, வாட்? 6 lakhs தான் ஆச்சு. 6 lakhs? ஓ, அரண்மனை ஆட்டம் வீட்டை கட்டி போட்டு நீங்க நாங்க தனியா இருக்குங்க. தனியா இல்லையே, சர்வன்ஸோட தான் இருக்கேன். அதுக்கு இல்லைங்க நான் சொன்னது கல்யாணத்தை பத்தி. ஓ, அதுவா? எனக்கு முக்கியமா செய்து முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு. அதுக்கும் நேரம் வந்துட்டது. அது முடிஞ்சோடனே கல்யாணம் தான். ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் இது என்னோட சர்வெண்ட். ஆனா பிறவி ஊமை. பேர் என்ன தெரியுமோ? தேன்மொழி. தேன்மொழி? ஆமா. ஊமைக்கு பேர் தேன்மொழி. பாருங்க, பேருக்கும் ஆளுக்கும் பொருத்தமே இல்லை பாருங்க. ஆனா பேருக்கும் ஆளுக்கும் பொருத்தம் உள்ள ஒரே ஒரு ஆள் தான் இந்த உலகத்துல இருக்காங்க. அதுதான் நீங்க. நல்லா சொன்னீங்க போங்க. ஆனா ரொம்ப பேர் என்ன அப்படிதான் சொல்றாங்க. சரி, டிஃபன் சாப்பிட்டு பேசலாமா? ஏன் நிக்கிறீங்க? உட்காரு, சாப்பிடு. மிஸ்டர் கணேஷ், எனக்கு 8:30 ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு. அத நான் மறந்துட்டேன். நான் கூட மறந்துட்டேன். கொஞ்சம் அப்படி வாங்க ப்ளீஸ். இந்த படங்களை பார்த்தீர்களா? இது எனது தந்தை, இதுதான் எனது தாய். நண்பன் ஒருவனால் நாசமாகிவிட்டது எங்கள் குடும்பம். நண்பன் அவன் நயவஞ்சகன், நாய்குணம் படைத்தவன். ஒரு நாள் என் தாயோடு கொஞ்சம் வந்து விட்டான் அந்த கொள்ளிவாய் பிசாசு. நடக்குமா? அவன் பரந்த முகத்திலே காரி உமிழ்ந்து அனுப்பி இருக்கிறாய் என் தாய். ஆனால் அவனோ என் தந்தையின் சாவிற்கே வழிவகுத்து விட்டான். மிஸ்டர் கணேஷ், நேரமா இதை பார்த்தீர்களா? பாருங்கள், எப்படி சீரழிந்து போயிருக்கிறது என் தாயின் செந்தாமரை முகம். விதவை கோலம், விசார வாழ்வு, இத்தனைக்கும் காரணமானவனை சும்மா விட்டு விடுவதா மிஸ்டர் பரோபகாரம்? நீங்களே சொல்லுங்கள், சும்மா விட்டு விடுவதா? எப்படி கணேஷ், நான் வர நேரமாகுது. நெல்லும். படம், பயம், ஓட்டம். இப்போது புரிகிறதா உண்மை அழைத்து வந்ததின் நோக்கம்? கணேஷ், அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நீ என்னமோ தப்பா நினைச்சிட்டு. கணேஷ், ஒரு குட் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.
தயிரோட சிரிக்கிறத பார்த்தா அவனுக்கு கல்யாணம் போல இருக்கு. அவனுக்கு கல்யாணம்னா நமக்கு என்ன குட் நியூஸ்? இது வேற. ஏன் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சோ? கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனா நாங்க தலைகீழா நடக்க மாட்டோமா? இது நம்ம காலேஜ் ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்க செந்தாமரம் மில்ஸ் முதலாளி கருணாகரர் ஒத்துக்கிட்டு இருக்காரப்பா. அப்படா மண்ணாங்கட்டி. என்னடா தலைமை தாங்கறதுக்கு எந்த பெரிய மனுஷன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்? அவங்களுக்கு வேண்டியது ஒரு மாலை. இத போய் பெரிய அதிசயமா சொல்ல வந்து போடா. கருணாகரரை பத்தி உனக்கு தெரியாது போல இருக்கு. இந்த மதுரையிலேயே அவர் தான் பெரிய லட்சாதிபதி. எத்தனையோ தான தர்மம் பண்ணிருக்கார். ஆனா ஒரு பொதுக்கூட்டத்துல கூட அவர் கலந்துக்கிறது இல்ல. ஆமாப்பா. நம்ம பிரின்சிபால் கூட போன வருஷம் ஆண்டு விழாவுக்கு அவர் தலைவரா போட எவ்வளவோ முயற்சி பண்ணினார். ஆனா அவர் ஒரே வார்த்தையில முடியாதுன்னு சொல்லிட்டாரா. ஆடம்பரத்தை விரும்பாத பணக்காரங்க கூட இருக்காங்களா? இது பெரிய ஆச்சரியமா இருக்குடா. ஆச்சரியம் இனிமேதான் இருக்குது. என்னடா? அவரை தலைமை தாங்க போட்டா தான் நமக்கெல்லாம் பெருமைன்னு தைரோட சொன்னா. ஆமாடா. அப்புறம் நாங்க 40 பேர் சொல்லி அவர் பங்களாவை படையெடுத்தோம். எங்களை பார்த்த உடனே வாங்க வானர கூட்டங்களான்ட்டாரா? சும்மா இருக்கணும். மறுப்பு சொல்லாம அவர் ஒத்துக்கிட்டார். டேய் அப்பா, டேய் தயிரோட கொஞ்ச நாளா உனக்கு மூளை ரொம்ப நல்லா வேலை செய்யுதுடா. டேய் இனிமே இவனை தயிர் வடைன்னு கூப்பிடாதீங்க, கார வடைன்னு கூப்பிடுங்க. நீ கார வடைன்னு கூப்பிடு, மசாலா வடைன்னு கூப்பிடு. இப்ப அந்த கருணாகரர் வர்றதுனால நம்ம ஆண்டு விழாவுக்கு இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க அத்தனை பேரும் வருவாங்க. நாம விழாவை சிறப்பா நடத்தணும். அது உன் கையில தாண்டா இருக்கு. கையில என்ன இருக்கு? ரேகை ரேகை இருக்கு. அது இல்லடா, ஒரு நாடகத்தை பத்தி சொல்றேன்டா. அப்பா தெரியாது. நாடகம்னு சொன்னோன்னதான் ஞாபகம் வருது. குரங்கு குட்டிகளா பாடம். கோட்டார் அவர்களே, இதோ குற்றவாளி குண்டிலே இருக்கும் மிஸ்டர் கணேஷ் பரோபகாரத்தை படுகொலை செய்து பிரேதத்தை கிணற்றிலே போட்டார் என்பதை இதுவரை போதுமான சாட்சியங்களோடு திட்டவட்டமாக நிரூபித்திருக்கிறேன். ஜூரர் ஸ்தானத்திலே இருக்கும் கனவான்களே, இது போன்ற கொடுமையான குற்றங்களுக்கு மரண தண்டனை போன்ற சட்டம் விதித்திருக்கும் கடுமையான தண்டனையை விதிக்காவிட்டால் சமுதாயத்திலே சளக்கர்களின் தொகை மறைந்துவிடும், சண்டாளர்களின் தொகை பெருகிவிடும். எனவேதான் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன், உகந்த முறையில் தீர்ப்பளித்து இந்த நாட்டு நீதியை நிலைநிறுத்துங்கள், நேர்மையை நிலைநிறுத்துங்கள். மிஸ்டர் கணேஷ், வக்கீலின் துணையின்றி நீரே உமக்காக வாதாட இருப்பதா உம்மிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். பரோபகாரத்தை நீர்தான் கொலை செய்தீர் என்ற குற்றச்சாட்டிற்கு என்ன சமாதானம் கூறப் போகிறீர்? புதிதாக என்ன சொல்ல போகிறேன்? சொல்லியதையே திரும்பவும் சொல்லுகிறேன். அடிமேல் அடி கொடுத்தால் அம்மியும் நகரம் என்ற அசட்டு தத்துவத்தின் அடிப்படையில் அல்ல. அப்படியாவது இங்கு வீட்டிற்கும் மேன்மைக்குரியவர்கள் உண்மையை உணர மாட்டார்களா என்ற நப்பாசையின் பெயரில் கூறுகிறேன். பரோபகாரத்தை நான் கொலை செய்யவில்லை, நான் கொலை செய்யவில்லை, நான் கொலை செய்யவில்லை. இதை நிரூபிப்பதற்கு உம்மால் சாட்சியம் காட்ட முடியுமா? சாட்சியம்? என் மனசாட்சி அல்லாது வேறொரு சாட்சியம். சாட்சிக்கு நான் எங்கு போவேன்? துலாக்கோல் நிலையிலிருந்து நீதி வழங்கப் போகும் தூய்மையாளர்களே, பரோபகாரத்தை என் வீட்டு பாதாள சிறையிலே வைத்து பூட்டியதென்னவோ உண்மை. இவ்வளவு பெரிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட நான் அவரை கொலை செய்தேன் என்பதை மட்டும் ஏன் மறுக்க வேண்டும்? அதை எண்ணி பாருங்கள், ஒரே ஒரு கணம் எண்ணி பாருங்கள். பிறகு என் மனோநிலையை நீங்களே நன்றாக புரிந்து கொள்வீர்கள், நிச்சயம் புரிந்து கொள்வீர்கள். மிஸ்டர் கணேஷ், உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது மட்டும் உண்மைக்கு உத்தரவாதம் அளிக்காது. உமது வாதம் பிரத்யட்சமானதாக இருக்க வேண்டும். உமது பாதுகாப்பில் இருந்த பரோபகாரத்தை நீர் கொலை செய்யவில்லை என்றால் அவர் என்ன ஆனார், எங்கே போனார்? அதைத்தான் நானும் கேட்கிறேன். என்னை எதிரியாக நினைத்துக் கொண்டு என் பாதுகாப்பிலே இருந்த பரோபகாரம் திடீரென மறைந்து விட்டார். கனம் கோட்டார் அவர்களே, இங்குதான் எனக்கு ஒரு சந்தேகம். என்னை பழிதீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பரோபகாரம் ஒரு அழுகி போன பிரேதத்தை கண்டெடுத்து அதை என் வீட்டு கிணற்றுக்குள்ளே ஏன் போட்டிருக்க கூடாது? அது மட்டுமல்ல, பிரேதம் யாருடையது என்று பரிசீலனை செய்வதற்கு முன்பே திடீரென பிரேத கிடங்கு பற்றி எறிந்திருக்கிறது. ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் சந்தேகப்பட வேண்டும்? அந்த பிரேதம் பரோபகாரத்தினுடையதுதான் என்று நீங்கள் நம்ப வேண்டும். நான் தூக்கிலே தொங்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு பரோபகாரமே ஏன் இக்காரியத்தை செய்திருக்க கூடாது? யோசியுங்கள் கோட்டார் அவர்களே, யோசியுங்கள். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். குற்றவாளி குளிப்பணத்தை தோண்டி எடுத்து ஒப்பாரி வைக்கிறார். நான் மீண்டும் திட்டவட்டமாக கூறுகிறேன், ஜெனரல் ஆஸ்பத்திரியில் பிரேத கிடங்கு பற்றி எறிந்ததற்கு காரணம் தற்செயலாக ஏற்பட்ட தீ விபத்து தானே தவிர மற்ற எந்த நாச வேலையும் அல்ல. இது குறித்து நான் சமர்ப்பித்த ஃபயர் ஆபீசரின் அத்தாட்சியை கனம் கோட்டார் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஐ அட்மிட் யுவர் பாயிண்ட். மிஸ்டர் கணேஷ், நீர் சொல்வதற்கு தகுந்த ஆதாரம் எதுவும் கிடையாது. அது கிடக்கட்டும். அப்படியானால் நீர் இன்னும் பரோபகாரம் உயிரோடு இருப்பதாகத்தான் கருதுகிறீரா? ஆமாம் கோட்டார் அவர்களே, நிச்சயமாக பரோபகாரம் உயிரோடு இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன். வேண்டுமானால் ஒரு 10 நாட்களுக்கு என்னை பரோலில் வெளியே அனுப்பி வையுங்கள். அந்த பரோபகாரம் பாதாளத்தில் மறைந்திருந்தாலும் உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். நடைமுறைக்கு ஒத்து வராத பேச்சு. மிஸ்டர் கணேஷ், இதை தவிர இந்த வழக்கு சம்பந்தமாக வேறு ஏதாவது நீர் சொல்ல வேண்டி இருக்கிறதா?
நான் சொல்ல வேண்டியதா? இதுவரை நானா பேசினேன்? உள்ளுக்குள்ளே இருக்கும் என் மனசாட்சியை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தி அதற்கு என் நாக்கை கடன் கொடுத்து பேச வைத்தேன். என் உள்ள துடிப்புகளை எல்லாம் ஒலியலைகளாக்கி உங்கள் முன் முழக்கமிடச் செய்தேன். என்ன செய்ய? சந்தர்ப்பம் பல சமயங்களில் சூழ்ச்சிக்காரர்கள் சொற்படி எல்லாம் ஆடும் விலைமாதாக இருக்கிறது. ஆனால் என் போன்ற ஏதுமறியாதவர்கள் எப்பொழுதாவது ஒரு முறை அழைத்தாலோ எட்டி உதைக்கும் கற்புக்கரசியாக திடீரென மாறிவிடுகிறது. நான் குற்றவாளி அல்ல கோட்டார் அவர்களே, நான் குற்றவாளி அல்ல. இத்துடன் கோர்ட் கலைகிறது. கல்லுடைக்கும் கனவானே, 7 ஆண்டு கால சிறை வாழ்வில் 7 நாட்கள் தான் கழிந்திருக்கின்றன. அதற்குள் சோர்ந்து விட்டீரே. சோர்ந்து மட்டும் போகவில்லை கணேஷ், அணுவணுவாக செத்துக் கொண்டே இருக்கு. சிந்தித்துப்பார். 7 ஆண்டுகள் எப்படித்தான் கழிப்பேன்? அதற்குள் என் கௌரவம் மண்ணாகிவிடுமே, என் வியாபாரம் அழிந்து விடுமே. என் மகள் பிரேமா, 7 ஆண்டுகள் எப்படித்தான் உன்னை பிரிந்திருப்பேன்? இப்படித்தான் 1000 முறை கேட்டு கேட்டு அவஸ்தைப்பட்டிருப்பார் என் தந்தை. ஐயோ, என் மனைவியை அனாதை ஆக்கிவிட்டு சிறைச்சாலைக்கு செல்லுகிறேனே, அவளுக்கு என்ன வருமோ என்ன நேருமோ என்று எண்ணி எண்ணி மனம் வந்திருப்பார் என் தந்தை. அந்தந்த அழுகுரல் கேட்டதா உன் காதுகளுக்கு? அந்த வேதனை காட்சி புலப்பட்டதா உன் சதை வளர்ந்த கண்களுக்கு? வேண்டாம் கணேஷ், வேண்டாம். நடந்ததை நினைப்பூட்டி என்னை சித்திரவதை செய்யாது. என் ஆசைக்கு ஒரு மகள் பிரேமா என் அருகிலேயே வளர்ந்தவள். நான் இல்லாவிட்டால் அவள் செத்து விடுவாள். கணேஷ், உன் தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு முறை என் மகளை பார்க்க அனுமதி கொடுத்து விடு. நன்றாக நடிக்கிறார். உன் மகள் பிரேமா என்ன விரலை கடிக்க தெரியாத பச்சை குழந்தையா? அவளுக்கு பக்கத்திலே தான் பாதுகாப்பாக இருக்கிறானே உன் வக்கீல் பாலு. அதனாலதான் கவலைப்படுகிறேன் கணேஷ். பாலை பூனைக்கு பக்கத்திலே வைத்திருக்கிறேன், பஞ்சு மூட்டைக்கு பக்கத்திலே கொல்லிக்கட்டையை வைத்திருக்கிறேன். கணேஷ், பாலு குடியவன், அக்கிரமக்காரன், கொலைகாரன். உன்னை விடவா? உண்மைதான் கணேஷ், என்னை விட அவன் கொடியவன். நான் பல்லிலே விஷம் கொண்ட பாம்பு, அவனோ உடம்பெல்லாம் விஷம் கொண்ட நச்சு புயல். நான் சாதாரண தேள், அவனோ கருந்தேள். கணேஷ், எப்படியாவது அந்த எத்தனிடமிருந்து என் மகளை காப்பாற்றியே ஆக வேண்டும். கவலைப்படாதே, கணேஷ் உன் மகளை காப்பாற்றுவார். என்ன, நீயா? இந்த கணேஷ் இல்லை, அரச மரத்தடியிலே அமர்ந்திருக்கும் ஆனைமுக கணேஷ் உன் மகளை காப்பாற்றுவார் என்கிறேன்.